ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்க மாமாவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ வந்து அவங்க மாமாவை பற்றி வந்து நம்ம கீர்த்தி வந்து ரொம்பவே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் மாமாவோட பாடியில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக வந்து சீக்கிரத்தில் சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே உன்னால் மட்டும்தான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாசத்தை வந்து அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கணேஷ் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்க ரொம்பவே ஆட்டம் கண்டுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம அவனை எந்திரிக்க விடாத அளவுக்கு கடைசி வரைக்கும் இப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சோமே, இதை வந்து இவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவா போல், இது வந்து இப்படியே விட்டால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து மீனாவை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. எல்லோரும் முன்னாடியும் அவங்கள ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. அவங்க வந்து அந்த ஹோட்டலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அமுதா எப்போ சான்ஸ் கிடைக்கும் மீனாவை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து மீனாவை ரொம்பவே தரக்குறைவாக பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம தமிழ் அதுக்கு முன்னாடியே அவங்க அத்தையை எப்படியாவது எல்லாரும் முன்னாடியும் நல்ல பேர் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து ஐடியா பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க மருமகளுக்கும் இந்த நிலமை தான், மீனாவுக்கும் இந்த நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மீனா ரொம்பவே அந்த இடத்துல உடஞ்சி போயிடுவாங்கன்னே சொல்லலாம். அப்போ தமிழ் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாஸ்டர் ஷெஃப் போட்டி நடக்குது, அதில் வந்து உங்களை தான் நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது மீனாவுக்கும் ஒன்றுமே புரியாது. அப்போ அமுதா சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ அங்கே போய் அவமானவை தான் பட போகிற, உன்னால் மைக்கெலாம் பிடிச்சி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அமுதா எப்படியோ பேசி அவங்கள டைவர்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் தமிழ் சொல்கிறாங்க, உங்களால் முடியாத, நீங்கள் வாங்க, நீங்கள் தான் அங்கே சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. இதை கேட்ட மீனா தமிழ் பேச்சை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நம்மளுக்கு அமுதாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிடுது அந்த இடத்துல. அதனால அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற ஒரு 3 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே வந்து இவங்களுக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஜனமா இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும் போது தமிழ் இந்த அளவுக்கு மீனாவை என்கரேஜ் பண்ணுறாளே, நம்ம இது வரைக்குமே மீனாவுக்கு எந்த ஒரு உதவியும் செஞ்சதில்லை, மீனாவை வீட்லேயே வச்சுருந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிபியும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அம்மாவை இந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டு வந்தது இல்லையே, தமிழ் எப்போ வந்தா இப்போ வந்தவ, ஆனால் அம்மாவை இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு அம்மாவை எல்லார் இடத்துலையும் பெருமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிபியும் அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து நம்ம மீனாவை பற்றி எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. ஜனமா மாதிரி தான் எனக்கு மீனா அத்தையும், அவங்க வந்து ஜனமா மாதிரி தான் அவங்களோட குணமும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம அமுதா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த விஷயத்த வீட்டில் வந்து சொல்கிறாங்க நம்ம கணேசன் கிட்ட. இந்த மாதிரி மீனா வந்து ரொம்பவே வந்து மாறிட்டாங்க, இந்த மாதிரி தமிழ் பேச்சதான் எல்லாத்தையும் கேட்குறாங்க, அந்த இடத்துல இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமுதா கணேசன் கிட்டே சொல்லும் போது, ஆமாம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவள் ரொம்ப நாளாகவே மாறி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த தமிழ் அவளை எப்படியோ கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க தான், ஆனால் இதுக்கப்புறம் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கேன் நம்ம நிலமை இருக்க ரொம்பவே மோசமாயிடும் அமுதா, பார்த்துக்க, நீ ஒரு பக்கம் நம்ம மீனாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு, அவள் வந்து நம்ம தமிழ்கிட்ட நெருங்காத அளவுக்கு உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கிட்டே இரு, நானும் அந்த பிரகாஷ் எழுந்திரிக்காத அளவுக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமுதாவும் நம்ம கணேஷும் ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் வெண்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அளவுக்கு மீனாத்தக்கிட்ட இவன் நெருங்கிட்டாலே போகிற போக்க பார்த்தா நம்ம சிபி மாமாவை விட்டு விலக மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவும் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் ரொம்பவே சந்தோஷமாக நம்ம தமிழ் வராங்க. அந்த இடத்துக்கு நம்ம மீனா வந்து நம்ம தமிழ்கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ரொம்பலாம் சந்தோஷப்படாத, நான் வந்து உனக்கும் எனக்கும் அத்தை மருமகன்ற உறவெல்லாம் கிடையாது, ஏதோ நீ ஒரு ஹெல்ப் பண்ண அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக பேசுகிற மாதிரியே நடிக்கிறாங்க அந்த இடத்துல மீனா. அப்போ நம்ம தமிழ் அதை புரிஞ்சுக்கிறாங்க, ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கிட்டு, அத்தை நீங்கள் எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியும் அத்தை, நீங்கள் என்ன தான் பேசுனீங்கனாலும் உங்கள் மனசு குழந்த மாதிரி, நீங்கள் எப்படியோ நீங்கள் என்கிட்ட மழுப்புனாலும் சரி என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் எனக்கு தெரியும், நீங்கள் என்னை வெறுத்துக்கிட்டே இருங்க, நான் உங்களை அணைச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த இடத்துல வந்து ரொம்பவே பார்த்துக்கிட்டே
பார்த்துட்டே இருக்காங்க நம்ம தமிழை. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜனமாக வரும்போது ரொம்பவே சந்தோஷத்தோடு வராங்க. என்ன தமிழ் தரையில் கால் படாத அளவுக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என் அத்தை என்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா மீனாவா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்கிட்ட தேங்க்ஸ்லாம் சொன்னாங்க ஜனம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உற்சாகமாக பேசுகிறாங்க. என் அத்தை மட்டும் என்கிட்ட நல்லா பேசிட்டாங்கன்னா சரி, அவங்க கூட நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எங்கே ஒன்றாலும் போவேன், நல்லா சுற்றி பார்க்க காட்டுவேன் அவங்களுக்கு, அவங்கள ரொம்பவே சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எங்கள் அத்தையே நான் அப்படி வச்சுக்கிறேன்னா அப்போ எங்கள் அத்தையோட அத்தையை நான் எப்படி வச்சுப்பேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனமக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிபியும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழை பற்றி தான் யோசிக்கிறாங்க. நம்ம சிபியோட மனசில் நம்ம தமிழ் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிபியோட மனசு மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ் நம்ம சிபிக்கு எந்த வேலை செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் அவங்க எளியும் புண்ணியமாக இருந்தாலுமே அது கொஞ்சம் நாளில் சரியாயிடும். இப்படி தாங்க முதல்ல ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் காதலாக மாறிடும். அப்படி தாங்க இந்த எபிசோடும் போக போக என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சிபி நம்ம தமிழ்கிட்ட கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏசியெல்லாம் அதிகமாக வச்சுட்டு கொஞ்சம் ஃபன்னாக அந்த டைம் போயிட்டே இருக்குது. நம்ம தமிழும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ தான் ஜனமா வராங்க. ஜனமா சொல்கிறாங்க, என்ன சிபி இந்த ரூமில் நிற்கவே முடியல, இந்த அளவுக்கு நீ கூலிங்கை வச்சு இப்படி வச்சுருக்கியே, நீ சொகுசாக பெட்டில் படுத்துட்ருக்க, அவள் ஷோபாவில் படுத்துட்ருக்கா, அப்போ மற்றவங்களோட நிலமையை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு சிபி, இவ்வளோ சவுண்டு வச்சுக்கிட்டு அவளை தூங்க விடாத இந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணிகிட்ருக்கியே, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜனமா கேட்குறாங்க. இல்லை ஜானு, நான் சும்மா தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிபியை கூப்பிட்டு ஜானுமா பேசுகிறாங்க. நீ தமிழை பற்றி நீ என்ன நினைக்கிற, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, தமிழ்கிட்ட கொஞ்சமாச்சும் மாறு சிபி, இதே மாதிரியே நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனமாவும் பேசுகிறாங்க. இந்த பக்கம் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்ட நம்ம தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்மளுக்காக பேச நம்ம அத்தையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் மீனா கிட்ட பேசுகிறாங்க. என்ன மீனா, இருக்க நீ மாறிக்கிட்டே போயிட்டே இருக்க, என்ன உன் மருமகன்றத மனசில் ஏற்றுக்கிட்ட போல, இது போகிற போக்க பார்த்தா நீங்கள்லாம் ஒன்றா ஆகிடுவீங்க, நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ மீனா, என்னென்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம பிரகாஷை பார்க்கறதுக்கு நம்ம மீனா ஒரு பக்கம் போயிட்டு பிரகாஷ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னங்க இந்த மாதிரி என்னை இந்த அளவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் சந்தோஷப்பட வச்சது இவ தாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த நாள் எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே நம்ம பிரகாஷ் கிட்ட சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் நம்ம மீனா பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதை மாதிரி தான் சொல்லும் போது இதெல்லாம் கேட்ட கணேஷ் என்ன ஓவராக மருமக கூடயே நீ மாறிட்ட போல இருக்க இதெல்லாம் சரியில்லை மீனா, பார்த்துக்க, நான் அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ரொம்பவே டென்ஷனாக பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அண்ணன் எதுக்கு இப்போ இந்த ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்குமே ஒரு டவுட்டு வந்துடுது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கணேஷை பற்றி நம்ம மீனாவும் புரிஞ்சுப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்றத சீக்கிரமாக தெரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் இந்த கதைக்களத்தை கொண்டு போக போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.